வணக்கம். ஒரு பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையம் மாதிரி அதிக ஆபத்துள்ள இடங்கள்ல பாதுகாப்பு எவ்ளோ முக்கியம்னு நமக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு அங்க பயன்படுத்துற ஒரு முக்கியமான பாதுகாப்பு நடைமுறை பத்தி, அதாவது அவங்களோட பணி அனுமதி அமைப்பு, ஒர்க் பெர்மிட் சிஸ்டம், அப்புறம் அது சம்பந்தப்பட்ட இடர் மதிப்பீடு, ரிஸ்க் அசஸ்மெண்ட் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஒரு வழிகாட்டுதல் ஆவணத்தை PTW1.PDF ஆதாரமா வச்சு எதுக்காக இவ்ளோ விரிவான சிஸ்டம்ஸ் தேவைப்படுது, இது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கலாம், விபத்துக்களை தடுக்க இது எந்த அளவுக்கு உதவுதுன்னு பாப்போமா? சரி, முதல்ல இந்த சிஸ்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன? ரொம்ப சிம்பிளா சொன்னா, மெயின்டெனன்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி வழக்கமில்லாத வேலைகளை செய்யறப்போ ஊழியர்களையும் சரி கான்ட்ராக்டர்களையும் சரி அங்க இருக்கிற ஆபத்துகள் இருந்து பாதுகாக்கிறது தான் இல்லையா? யாரு பொறுப்பு, ஆபத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிறது தெளிவா சொல்றது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பணி அனுமதிங்கிறது அது என்னது? இது ஒரு ஃபார்மல் டாக்குமெண்ட் தானே. அதுல வேலை எங்க நடக்குது, எப்போ, என்ன உபகரணம், என்ன வேலை, என்ன கருவிகள், அப்புறம் என்னென்ன ஆபத்துகள் இருக்கு, அதை எப்படி தடுக்கலாம், யார் அனுமதி கொடுக்கறாங்க, யார் வேலைய செய்றாங்க, இந்த மாதிரி எல்லா விவரமும் அதுல இருக்கும். ஆமா, ஆனா இது வெறும் பேப்பர் ஒர்க் இல்லைங்கிறத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த டாக்குமெண்ட்லயே சொல்ற மாதிரி அனுமதி கிடைச்சதால மட்டுமே வேலை பாதுகாப்பாயிடாது. எந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்கோங்கிறது தான் அது காட்டுது. கையெழுத்து போடுற ஒவ்வொருத்தரோட பொறுப்பு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை இன்னும் கொஞ்சம் பெரிய பார்வையில பார்த்தோம்னா, இடர் மேலாண்மையில முதல் படி என்ன? ஆபத்துகளை கண்டுபிடிக்கிறது, அதோட தீவிரத்தை மதிப்பிடுறது, அப்புறம் கட்டுப்பாடுகளை தீர்மானிக்கிறது. HIRA அண்ட் DCன்னு சொல்லுவாங்க. இந்த பணி அனுமதிகளும் ஒரு வகையால அந்த வேலையை செய்யறதுக்கான இடர் மதிப்பீடுதான். ஓ, சரி சரி. அப்போ எல்லா வேலைக்குமே இந்த பெர்மிட் வாங்கணுமா, இல்ல சில குறிப்பிட்ட வேலைகளுக்கு மட்டும்தானா? பொதுவா பராமரிப்பு, கட்டுமானம், ஒரு க்ளோஸ்டு இடத்து கூட போறது, அதாவது கன்ஃபைன் ஸ்பேஸ் என்ட்ரி, அப்புறம் பள்ளம் தோன்றது, இந்த மாதிரி நிறைய ரிஸ்கான வேலைகளுக்கு இது கண்டிப்பா தேவை. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சில சமயம் பில்டிங்குள்ள பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் இல்லனா வெளிய முற்றத்துல ஹைட்ரோ டெஸ்டிங் பண்றதுக்கு கூட இந்த அனுமதி தேவைப்படலாம்னு இதுல சொல்லியிருக்கு. சாதாரணமா ஒரு பார்வை ஆய்வு செய்யறதுக்கு கூட வாய்மொழி அனுமதி இல்லாட்டி சில ஃபார்மாலிட்டிஸ் தேவைப்படலாம்னு சொல்றாங்க. அப்படியா? ஆமா, ஆனா இதுல சில விதிவிலக்குகளும் இருக்கு. உதாரணத்துக்கு, அதுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒர்க் ஷாப்ஸ்லயோ இல்ல ஆஃபீஸ்லயோ அங்க இருக்கிற அந்த வேலையில திறமையான கைவிழிஞர்கள் அவங்க செய்யற வழக்கமான பணிகளுக்கு அதுக்கு இந்த அனுமதி தேவையில்லை. ஆனா அங்கேயும் வேற பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் கண்டிப்பா இருக்கும். இடர் பதிவேடு, பணியாளர் விழிப்புணர்வு, இந்த மாதிரி விஷயங்கள். முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு வேலை வழக்கமானதா இல்ல வழக்கத்துக்கு மாறானதாங்கிறது, அப்புறம் யார் அந்த வேலையை செய்யறாங்கிறதும் தான். ஆமா, வெளியாட்கள் இல்ல கான்ட்ராக்டர்ஸ்னா பொதுவா தேவைப்படும் இல்லையா? கரெக்ட். பெரும்பாலும் அவங்களுக்கு அனுமதி தேவைப்படும். சிலர் இடங்களை அனுமதி தேவையில்லாத பகுதியாகவும் பெர்மிட் ஃப்ரீ ஏரியாஸ்னு அறிவிக்கலாம். ஆனா அதுக்கும் முறையான ஒப்புதலும் சூப்பர்விஷனும் தேவை. சரி, இந்த அனுமதிகள்ல பல வகை இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? முக்கியமா குளிர் பனி அது பச்சை நிறத்துல இருக்குமா, அப்புறம் சூடான பனி சிவப்பு நிறத்துல, இதுக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசம் தீப்பொறி உருவாகிற வாய்ப்புல தான் இருக்கு. சூடான பனின்னா அந்த வேலையை செய்யறப்போ தீப்பொறி உருவாகும், இல்லைன்னா நெருப்பு தேவைப்படும். வெல்டிங், கட்டிங் மாதிரி. ஓ, ஆமா. குளிர் பனியில அந்த மாதிரி தீப்பொறி ரிஸ்க் இருக்காது. இது தவிர இந்த கன்ஃபைன்ட் ஸ்பேஸ் என்ட்ரிக்கு மஞ்சள் நிறத்துல ஒரு அனுமதி, அகழ்வாராய்ச்சிக்குன்னு தனியா துணை அனுமதிகளும் அசோசியேட்டட் சர்டிபிகேட்ஸும் தேவைப்படலாம். சரி. இந்த அனுமதிகளை இப்போ பேப்பர்ல மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் சிஸ்டம் மூலமாவும் எலக்ட்ரானிக்காவும் நிர்வகிக்கிறாங்க. ஓகே, ஆபத்து அளவுகளை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்படி பிரிக்கிறாங்க? ஆமா, வேலைகளை அதோட ரிஸ்க் லெவலுக்கு ஏத்த மாதிரி பிரிக்கிறாங்க. லோ, மீடியம், அப்புறம் ஹை அல்லது கிரிட்டிக்கல் இடர்னு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. என்னது? ரிஸ்க் அதிகமாக அதிகமாக தேவைப்படுற பாதுகாப்பு நடைமுறைகளும் அதிகமாகும். இதுதான் அந்த விரிவான கற்றல் பகுதிக்கு வருது. அதாவது குறைந்த இடர்னா பணி அனுமதி மட்டும் போதும். நடுத்தர இடர்னா அந்த அனுமதி கூடவே ஒரு பாதுகாப்பான பணி நடைமுறை சரிபார்ப்பு பட்டியல், SWP செக்லிஸ்ட் வேணும். செக்லிஸ்டா? ஆமா, அதாவது வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் ஒண்ணு விடாம செக் பண்றதுக்கு ஒரு லிஸ்ட். அதுவே உயர் சிக்கலான இடர்னா இந்த அனுமதி, செக்லிஸ்ட், இது ரெண்டும் இல்லாம ஒரு சிக்கலான பணிக்கான இடர் மதிப்பீடு, CTRA, கிரிட்டிக்கல் டாஸ்க் ரிஸ்க் அசஸ்மெண்ட் கூட தனியா பண்ணணும். ஓஹோ,
அப்போ ரிஸ்க் கூட கூட பேப்பர் ஒர்க் இல்ல நடைமுறைகளும் அதிகமாகுது. கரெக்ட். இது வந்து ஆபத்துக்கேற்ப படிப்படியா பாதுகாப்பை அதிகப்படுத்துற ஒரு ரொம்ப தெளிவான சிஸ்டம். அப்போ யார் வேணா இந்த அனுமதியில கையெழுத்து போட முடியாதா? அதுக்குன்னு தகுதி வேணுமா? கண்டிப்பா முடியாது. அனுமதி கொடுக்கறவருக்கும் இஷ்யூவர் அப்புறம் அந்த வேலையை செய்யறவருக்கும் எக்ஸிக்யூட்டரும் 2 பேருக்குமே குறிப்பிட்ட ட்ரைனிங் தகுதி இருக்கணும். அதாவது பாதுகாப்பு பத்தின அறிவு, டெக்னிக்கல் புரிதல் இதெல்லாம். இதுக்கு சர்டிபிகேட் கூட இருக்கு. அது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ரினியூ பண்ணணும். ஓ, அப்போ அது ஒரு முக்கியமான பொறுப்பு. ஆமா. 2 பேரும், அதாவது இஷ்யூவர், எக்ஸிக்யூட்டர் 2 பேரும் வேலையோட பாதுகாப்பு பத்தி முதல்ல பேசி ஒத்துப்போகணும். ஒருவேளை அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தா அது எப்படி ஹேண்டில் பண்றது, யாருகிட்ட முறையிடுறதுன்னு கூட வழிமுறை இருக்கு. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா 2 தரப்பும் பாதுகாப்புல உறுதியா இருந்தாதான் விபத்துக்களை தடுக்க முடியும். ஆஹா, மொத்தத்துல இந்த பணி அனுமதி அமைப்புங்கிறது என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தா, இது ஆபத்தான சூழல்கள்ல வேலைய பாதுகாப்பா செய்யறதுக்கு ரொம்ப கட்டமைக்கப்பட்ட ஒரு டீடைல்டான முறைன்னு புரியுது. இதுல தெளிவான ரூல்ஸ் இருக்கு, வெவ்வேறு ஆபத்து நிலைகளுக்கு ஏத்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, யார் யாருக்கு என்ன பொறுப்புங்கிறத தெளிவா வரையறுக்குது, கடுமையான ட்ரைனிங் தேவைகள் இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பாதுகாப்ப அப்பப்ப பாத்துக்கிற விஷயமா இல்லாம ரொம்ப திட்டமிட்டு ஆவணப்படுத்தி செய்யறதுக்கான ஒரு வழியா இது தெரியுது. ஆமா, நீங்க சொன்ன அந்த விரிவான கற்றல் கண்ணோக்கத்தோட இத பார்க்கும்போது இந்த அளவுக்கு விவரங்கள் ஏன் தேவைன்னு நல்லா புரியும். ஏன்னா பெட்ரோலியம் மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு சின்ன கவனக்குறைவு கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய விபத்துல கொண்டு போய் விட்டுடும். உண்மைதான். அதனால இந்த மாதிரி நுணுக்கமான நடைமுறைகள் ரொம்ப ரொம்ப அவசியம். இது எந்த ஒரு பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த வேலையிலையும் தெளிவான வழிமுறைகள், தகுதியான ஆட்கள், அப்புறம் பொறுப்புடைமை இதெல்லாம் எவ்வளவு முக்கியம்னு நமக்கு காட்டுது. சரி, இறுதியா உங்களுக்காக ஒரு கேள்வி யோசிக்கிறதுக்கு. இந்த ஆவணம் முழுக்க முழுக்க கையெழுத்து போடுறவங்களோட பொறுப்புடைமைய, அக்கௌண்டபிலிட்டிய ரொம்ப வலியுறுத்துது. இப்படி பொறுப்பை இவ்வளவு தெளிவா வரையறுத்து ஆவணப்படுத்துறது, இந்த மாதிரி அதிக ஆபத்துள்ள தொழில்களுக்கு வெளியில கூட நம்ம அன்றாட வேலைகள்லயோ இல்ல வேற எந்த சூழல்லையாவது பாதுகாப்பு அணுகுமுறையை எப்படி மாத்தலாம் நீங்க நினைக்கிறீங்க? பொறுப்பை இப்படி வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஆவணப்படுத்துறது மட்டுமே ஒருத்தரோட நடத்தைய மாத்துமா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான பாதுகாப்பு நடைமுறை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். எங்ககிட்ட ஒரு நிறுவனத்தோட பெர்மிட் டு ஒர்க், அதாவது பணி அனுமதி செயல்முறை பத்தின ஒரு பெரிய ஆவணம் இருக்கு. இதோட நோக்கம் வந்து ஆபத்தான வேலைகளை எப்படி பாதுகாப்பா செய்யறதுன்னு சொல்றதுதான். இதுல இருக்கிற விதிகள், பொறுப்புகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் பத்தி விரிவா பேசலாம். நீங்க ஒரு பெரிய தொழிற்சாலையிலயோ இல்ல கட்டுமான தளத்திலயோ இருந்தா இதோட முக்கியத்துவம் நல்லாவே தெரியும். சரி, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. இந்த சிஸ்டத்தோட முக்கிய நோக்கமே வேலையோட ஆபத்தளவு சரியா புரிஞ்சுக்கிறது தான். லோ ரிஸ்க், மீடியம் ரிஸ்க், அப்புறம் கிரிட்டிக்கல் ஒர்க்ஸ் அல்லது ஹை ரிஸ்க்னு 3ஆ பிரிக்கிறாங்க. அதாவது குறைஞ்ச ஆபத்து, நடுத்தர ஆபத்து, மிக அதிக ஆபத்துன்னு. இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி தேவைகள் இருக்கு பாருங்க. மீடியம் ரிஸ்க்கு வந்து SWB செக்லிஸ்ட் மட்டும் போதும். ஆனா கிரிட்டிக்கல் ஒர்க்ஸ்க்கு CTROவும் வேணும், SWBயும் வேணும். இது வந்து ஒரு விரிவான விவரமான கற்றல் மாதிரி ஒவ்வொரு அடியும் யோசிச்சு செஞ்சிருக்காங்க. சரி, இதுல இஷ்யூவர், எக்ஸிக்யூட்டர் அப்படின்னு 2 பேரை குறிப்பிட்டிருக்கீங்களே, யார் இந்த அனுமதியை கொடுக்க முடியும்? இஷ்யூவர், அதாவது அனுமதி கொடுப்பவர், பொதுவா ஆபரேஷன்ஸ் பிரிவிலிருந்து வருவாங்க. நல்ல அனுபவம், பயிற்சி பெற்ற சீனியர் ஆபரேட்டர் அல்லது சூப்பர்வைசரா இருப்பாங்க. ஆபரேட்டர் ஆபரேஷன்ஸ் கண்ட்ரோலர் மாதிரி. மற்ற துறைகள்லையும், அதாவது நான் ஆபரேஷன்ஸ்லையும் சொத்துக்களுக்கு பொறுப்பானவங்க இல்ல டெக்னிக்கல் சூப்பர்வைசர்ஸ் கூட இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு முறையான பயிற்சி, அங்கீகாரம் கண்டிப்பா வேணும். இன்னொரு விஷயம், ஒரு இஷ்யூவர் ஒரே நாள்ல நிறைய பர்மிட் பார்க்க கூடாது. அது முக்கியம். கவனம் சிதறும் இல்லையா? ஓஹோ, அப்போ அவங்க சும்மா கையெழுத்து போடுற ஆள் இல்ல. பாதுகாப்புக்கு முதல் பொறுப்பு அவங்க தான். சரி, அப்போ எக்ஸிக்யூட்டர், அவங்க பங்கு என்ன? ஆமா, எக்ஸிக்யூட்டர் தான் வேலைய நேரடியா செய்ய போற குழுவுக்கு பொறுப்பானவர். பொதுவா ஃபோர்மேன் அல்லது அதுக்கு மேல தகுதி இருக்கும். KNPC பணியாளரா இருக்கலாம், இல்ல கான்ட்ராக்டரா இருக்கலாம். கான்ட்ராக்டருக்கு தனியா அங்கீகாரம் தேவைப்படும். அவரோட வேலை என்னன்னா, இடத்த சரிபார்த்து பர்மிட் வாங்கணும், சரியான டூல்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும், அப்புறம் ரொம்ப முக்கியமா வேலை செய்யறவங்களுக்கு டூல் பாக்ஸ் ஸ்டாக் கொடுக்கணும். டூல் பாக்ஸ் ஸ்டாக் அப்படின்னா? அது வந்து வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்க என்னென்ன ஆபத்து இருக்கு, எப்படி பாதுகாப்பா வேலை செய்யணும்னு ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி நடத்துறது.
அப்புறம் பெர்மிட்ட வேலை நடக்கிற இடத்துல வச்சிருக்கணும். வேலைய கண்காணிக்கணும். குறிப்பா கிரிட்டிக்கல் ஒர்க்ஸ் நடக்கும்போது எக்ஸிக்யூட்டர் அங்கேயே நிக்கணும். பாதுகாப்பு சோதனைகள் பத்தி சொன்னீங்க. கேஸ் டெஸ்ட், எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது ஏன் அவ்வளோ முக்கியம்? நிச்சயமா. இப்போ ஹாட் ஒர்க், அதாவது தீப்பொறி வரக்கூடிய வேலைகள், வெல்டிங் மாதிரி, இல்ல கன்ஃபைன்டு ஸ்பேஸ் என்ட்ரி, குறுகலான மூடிய இடங்களுக்குள்ள போறது, இதுக்கெல்லாம் கேஸ் டெஸ்ட் ரொம்ப முக்கியம். காத்துல எரியக்கூடிய வாயு அளவு, எல்இஎல், அப்புறம் விஷவாயு ஏதாவது இருக்கா, ஆக்சிஜன் அளவு சரியா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இத அதுக்குன்னு அங்கீகரிக்கப்பட்ட கேஸ் டெஸ்டர் தான் செய்யணும். எல்லாரும் செய்ய முடியாது. சரி. சில சமயம் நிலைமை மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ கண்டினியூஸ் மானிட்டரிங் பண்ணுவாங்க. அதுக்கு தனி கருவிகள் இருக்கு. ஓகே. எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன். ஆமா, கரண்ட் சம்பந்தப்பட்ட வேலைனா எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் பண்ணாம வேலைய ஆரம்பிக்கவே கூடாது. இஷ்யூவை எக்ஸிக்யூட்டர் அப்புறம் எலக்ட்ரிக்கல் டீம், இவங்க 3 பேரும் சேர்ந்து எவ்ளோ தூரம் பவரை கட் பண்ணணும்னு முடிவு பண்ணுவாங்க. இதுக்கு லாக் அவுட் டேக் அவுட்னு ஒரு முறை இருக்கு. ஒரு பூட்டை போட்டு சாவிய வேலை செய்யறவர் வச்சுக்குவாரு. அவர் வேலை முடியாம யாரும் ஆன் பண்ண முடியாது. அது ஒரு பாதுகாப்பு உத்தரவாதம். ஒரு பெர்மிட் எவ்வளவு நேரம் இல்ல எவ்வளவு நாளைக்கு செல்லுபடியாகும், நீட்டிக்க முடியுமா? பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு இல்லைன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு தான் பெர்மிட் கொடுப்பாங்க. ஏன்னா சூழல் மாறலாம். வேலை தொடர்ந்தா சாதாரண நாள்ல 2 தடவை வரைக்கும் நீட்டிக்கலாம். ஆனா ஒவ்வொரு தடவையும் இடத்த மறுபடியும் பார்க்கணும். கேஸ் டெஸ்ட் மாதிரி சோதனைகளை திரும்பவும் செய்யணும். அப்போ டர்ன் அரவுண்ட் சமயத்துல? ஆமா, டர்ன் அரவுண்ட் மாதிரி பெரிய வேலைகள் நடக்கும்போது ஆபத்து அளவை பொறுத்து லோ, மீடியம், கிரிட்டிக்கல், சில சமயம் 7 நாள் வரைக்கும் கூட நீட்டிக்கலாம். ஆனா அதுக்கு பெரிய அதிகாரிகளோட அனுமதி வேணும். இருந்தாலும் பாதுகாப்புல எந்த சமரசமும் கிடையாது. அடிக்கடி மறு ஆய்வு செய்வாங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த பெர்மிட் டு ஒர்க் சிஸ்டம்ங்கிறது வெறும் ஃபார்மாலிட்டி இல்ல, ஒரு காகித வேலை இல்ல. இது ஒவ்வொரு படியிலையும் ஆழமா யோசிச்சு பாதுகாப்பை உறுதி செய்யற ஒரு விரிவான கட்டமைப்பு. ஆபத்து மதிப்பீடு, யாருக்கு என்ன பொறுப்புங்கிற தெளிவு, தொடர் கண்காணிப்பு, பயிற்சி, தகவல் பரிமாற்றம் எல்லாம் இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு வரியும், ஒவ்வொரு கையெழுத்தும், ஒவ்வொரு டெஸ்டும் அங்க வேலை செய்யறவங்களோட உயிருக்காகத்தான். ஒரு சின்ன கவனக்குறைவு கூட பெரிய விபரீதத்தை உண்டு பண்ணிடுங்கிறத இது திரும்ப திரும்ப சொல்லுது. இது வெறும் ரூல்ஸ் இல்ல, இது ஒரு பாதுகாப்பு கலாச்சாரம். இந்த ஆவணமே ஒரு விரிவான கற்றல் அனுபவம் தருது. சரி, இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க யோசிக்க ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அணுகுமுறைய உங்க வேலை இல்ல உங்க அன்றாட வாழ்க்கையில வேற எங்க பயன்படுத்தலாம்? எங்கெல்லாம் இந்த மாதிரி நுணுக்கமான திட்டமிடலும் ஆபத்தை முன்கூட்டியே கணிச்சு செயல்படுறதும் உதவியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில சந்திப்போம். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான பாதுகாப்பு நடைமுறை ஆவணத்தை பற்றி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நீங்க வேலை செய்யற இடங்கள்ல, குறிப்பா கொஞ்சம் ஆபத்தான சூழல்கள்ல எப்படி பாதுகாப்பா இருக்கலாம்னு பேசுவோம். ஆமா, முக்கியமா இந்த குளிர், சூடான வேலை அனுமதிகள், அப்புறம் வரையறுக்கப்பட்ட இடநுழைவு, அகழ்வாராய்ச்சி அங்கீகாரம், சிக்கலான பணிகளுக்கான இடர் மதிப்பீடுன்னு சில விஷயங்கள் இருக்கு. ஆமா, அதெல்லாம் பத்தி தான். இது ஏதோ சும்மா ரூல்ஸ் மாதிரி இல்லாம, ஏன் இந்த நடைமுறைகள் இருக்கு, எப்படி வேலை செய்யுது, நம்ம எல்லாரோட பாதுகாப்பை இது எப்படி உறுதி பண்ணுதுன்னு விரிவாக கத்துக்கலாம். கரெக்ட். இதுல ஒவ்வொரு ஸ்டெப்புமே ஒரு குறிப்பிட்ட ஆபத்தை தடுக்கிறதுக்காக யோசிச்சு செஞ்சது. நீங்க இந்த விவரங்களை பார்க்கும்போது, ஓ, பாதுகாப்புனா இவ்ளோ இருக்கான்னு தோணும். சரி, முதல்ல குளிர் வேலைன்னு சொல்றாங்களே, அது என்ன? அதுக்கு எதுக்கு தனியா அனுமதி? குளிர் வேலைங்கிறது அதாவது தீப்பொறி உண்டாகாத கருவிகளை வச்சு செய்யற பொதுவான வேலைகள் தான். ஓ, உதாரணத்துக்கு சாதாரண மெயின்டெனன்ஸ் மாதிரி வேலையா? இல்ல கையால மண்ணை தோன்றதா? ஆமா, அதெல்லாம் தான். கருவிகளை சும்மா திறந்து பார்க்கறது, கையால் தோண்டுவது, இதெல்லாம். இதுல முக்கியமா என்னன்னா, அனுமதி கொடுக்கிறவர் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சூழல் பாதுகாப்பா இருக்கான்னு செக் பண்ணணும். சரி. அப்புறம் வேலை செய்யறவர் அவர் தீப்பொறி வராத கருவிகள் தான் பயன்படுத்துறாரான்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு பித்தள சுத்தியல், இல்ல வெட்டும்போது துளைக்கும்போது தண்ணி ஊத்திக்கிட்டே செய்யறது. ஓ, அதனால தீப்பொறி வராது. அதேதான். அப்புறம் எலக்ட்ரிக் கருவிகளை யூஸ் பண்ணா அதுக்கு பாதுகாப்பு சான்றிதழ் இருக்கணும். அந்த வெடிக்கும் அபாயமுள்ள இடங்களுக்கு ஏத்த மாதிரி, கிளாஸ் 1, டிவ் 1 அல்லது 2 மாதிரி. புரியுது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஈஸியா தீப்பற்றக்கூடிய வாயுவோ பொருளோ வெளியேற வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சா அந்த இடத்துல இருந்து 15 மீட்டர் சுற்றளவுக்குள்ள சூடான வேலை எதுவும் செய்யவே கூடாது.
வெல்டிங், கிரைண்டிங் இல்ல ரொம்ப ஆபத்தான பகுதியில வண்டிய ஓட்டிட்டு போறது கூட இதுல அடங்கும். அதனால இதுல ரிஸ்க் ஜாஸ்தி. அப்போ பாதுகாப்பு நடவடிக்கைகளும் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? நிச்சயமா. முதல்ல வேலை செய்ய போற உபகரணம் காலியா சுத்தமா இருக்கணும். அதுல ஹைட்ரோ கார்பன் மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அதுக்காக பிளாங்கிங் அல்லது பிளைண்டிங் முறையில அந்த இணைப்புகளை துண்டிச்சிருக்கணும். சரி. அப்புறம் அந்த 15 மீட்டர் சுற்றளவுக்குள்ள காத்துல தீப்பற்றக்கூடிய வாயுக்கள் இருக்கான்னு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆள் வந்து டெஸ்ட் பண்ணணும். எவ்வளவு இருக்கணும்? அதோட அளவு LEL, அதாவது லோவர் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிட்னு சொல்லுவோம். அதுல 1% அல்லது அதுக்கும் கம்மியா தான் இருக்கணும். 1%? அது ரொம்ப கம்மியா இருக்கணுமே, ஏன் அப்படி? ஆமா, ஏமா அந்த 1%க்கு மேல இருந்தா கூட ஒரு சின்ன தீப்பொறி பட்டாலும் பெரிய வெடிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப முக்கியம். அடையப்பா, சரி. வேற என்ன செய்யணும்? அந்த இடத்துல இருந்து ஒரு 8 மீட்டர் சுற்றளவுக்குள்ள எண்ணெய்க்கரை, காஞ்ச புல், செடின்னு சீக்கிரம் தீப்பிடிக்கிற எதையும் வைக்கக்கூடாது. எல்லாத்தையும் அப்புறப்படுத்திடணும். சரி. தீப்பொறி பறந்து போய் எங்கேயும் பற்றிக்காம இருக்க தீத்தடுப்பு தார்ப்பாய் பயன்படுத்தணும். குறைஞ்சது 2 தீயணைப்பான்கள் பக்கத்திலேயே ஒரு 8 மீட்டருக்குள்ள இருக்கணும். வண்டிகள் பயன்படுத்தின? அதுக்கு ஸ்பார்க் அரஸ்டர், அதாவது இன்ஜின் புகையில தீப்பொறி வராம தடுக்கிற கருவி கண்டிப்பா இருக்கணும். பாதுகாப்பு சான்றிதழும் தேவை. ஓகே. இன்னும் சொல்லப்போனா சில ஆபத்தான பகுதிகளில் நீங்க சாதாரணமா யூஸ் பண்ற பேட்டரி போட்ட கேமரா இல்ல கால்குலேட்டர் அதை பயன்படுத்துறதுக்கு கூட சில சமயம் அந்த சூடான வேலை அனுமதி தேவைப்படலாம். என்னது, கால்குலேட்டருக்கா? இதுவே காட்டுது பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம்னு. சரி, சில வேலைகளுக்கு இன்னும் கூடுதல் கவனம் தேவைப்படுமே. ரேடியோகிராஃபி, என்ன இறங்குதுறை வேலைகள் மாதிரி. ஆமா, ரேடியோகிராஃபிக்கு அதுல யூஸ் பண்ற கருவியை பொறுத்து சூடான வேலை அனுமதியோ இல்ல குளிர் வேலை அனுமதியோ தேவைப்படலாம். கதிர்வீச்சு இருக்கும்ல, ஆமா. அதனால அதை கட்டுப்படுத்த எல்லைகள் அமைக்கணும். டோசிமீட்டர் மாதிரி பாதுகாப்பு கருவிகள் பயன்படுத்தணும். எண்ணெய் இறங்குதுறையில வேலைனா உயிர் கவசம், பாதுகாப்பு கயிறு இதெல்லாம் முக்கியம். அப்புறம் கப்பல் வந்து போறதையும் கவனிக்கணும். அப்புறம் இந்த வரையறுக்கப்பட்ட இடம், அதாவது கன்ஃபைன்டு ஸ்பேஸ் என்ட்ரி பத்தி சொல்லுங்களேன். அது வந்து உள்ள போறதுக்கும் வெளிய வர்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற இடம். தொடர்ந்து அங்க நின்னு வேலை செய்யற மாதிரி வடிவமைக்கப்படாத இடம். உதாரணமா? பெரிய டேங்க், பாத்திரம் இல்ல 1.2 மீட்டருக்கும் ஆழமா தோண்டுன குழி, இதெல்லாம் தான். இதுக்குள்ள போகணும்னா தனியா வரையறுக்கப்பட்ட இடநுழைவு அங்கீகாரம் வாங்கணும். ஓகே. அகழ்வாராய்ச்சி, அதாவது எக்ஸ்கவேஷன் பத்தியும் சொல்லியிருந்தீங்க. அதுக்கும் தனி அனுமதி வேணுமா? ஆமா, தோண்ட போறோம்னாலே அதுக்கு அகழ்வாராய்ச்சி அங்கீகாரம் வேணும். அதுவே 1.2 மீட்டருக்கும் ஆழமா போச்சுன்னா அப்போ அது வரையறுக்கப்பட்ட இடமாவும் கருதப்படும். அப்போ 2 அனுமதியும் தேவைப்படலாம். அப்படியா? ஆனா அவசர காலத்துல மட்டும் சில கட்டுப்பாடுகளோடு அந்த அகழ்வாராய்ச்சி அங்கீகார தேவையை தற்காலிகமா தவிர்க்க முடியும். சரி. இப்போ எல்லா வேலைகளும் ஒரே மாதிரி ஆபத்தானதா இருக்காது. சிலது கொஞ்சம் கம்மி, சிலது அதிகம். அது எப்படி பிரிக்கிறாங்க? நல்ல கேள்வி. நடுத்தரமான ஆபத்து இருக்கிற வேலைகளுக்கு பணி அனுமதியோட சேர்த்து பாதுகாப்பு வேலை நடைமுறைகள் சரிபார்ப்பு பட்டியல், அதாவது SWP செக்லிஸ்ட்னு ஒன்னு ஃபில் பண்ணணும். அது எதுக்கு? ரொம்ப ஆபத்தான வேலைகளுக்கு? அதுதான் சிக்கலான பணிகள், கிரிட்டிக்கல் ஒர்க்ஸ். இதுக்கு வந்து பணி அனுமதி SWP செக்லிஸ்ட், இது ரெண்டும் இல்லாம கூடுதலா சிக்கலான பணி இடர் மதிப்பீடு, அதாவது CTRA ஒன்னு பண்ணியே ஆகணும். CTRA? அது என்ன, SWP மாதிரி இல்லையா? இல்ல, இது ரொம்ப ஆழமான ஆய்வு. பல துறை நிபுணர்கள் கொண்ட ஒரு டீம் இத பண்ணுவாங்க. இதுல வந்து அந்த குறிப்பிட்ட வேலை செய்யற இடத்துல இருக்கிற ஸ்பெஷல் ஆபத்துகள், பயன்படுத்த போற கருவிகளோட ரிஸ்க், அதே சமயம் பக்கத்துல வேற வேலை நடந்தா அதனால வர ஆபத்துன்னு. அதாவது அந்த பெர்மிட்லயோ செக்லிஸ்ட்லயோ கவர் ஆகாத விஷயங்கள். மிக சரியா சொன்னீங்க. அப்படிப்பட்ட தனிப்பட்ட ஆபத்துகளை ஆராய்ந்து அதுக்கு என்ன கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவைன்னு முடிவு செய்வாங்க. ஒவ்வொரு சிக்கலான வேலைக்கும் தனியா ஒரு CTRA பண்ணணும். இதுதான் வந்து பாதுகாப்பை பத்தி ரொம்ப விரிவா கத்துக்கிட்டு திட்டமிடுறது. ஓஹோ. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த நடைமுறைகள், அனுமதிகள், செக்லிஸ்ட்லாம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி இல்ல. கண்டிப்பா இல்ல.
ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு மீட்டர் கணக்கும் ஒவ்வொரு சதவீதமும் ஏதோ ஒரு காரணத்தோட ஆபத்துகளை சரியா கணிக்க கட்டுப்படுத்த அங்க வேலை செய்யற எல்லாரோட பாதுகாப்பையும் உறுதி செய்யதான் இருக்கு. ஆமா, நீங்க இந்த கலந்துரையாடலுக்கு பிறகு யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். இந்த எலியல் 1% வரம்பு, 15 மீட்டர் விதி, இந்த மாதிரி ரொம்ப குறிப்பிட்ட நுணுக்கமான தேவைகளை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இது இனிமே நீங்க எந்த ஒரு சிக்கலான சூழலையும், அது உங்க வேலையிடமா இருக்கலாம், இல்ல வேற எங்க வேணா இருக்கலாம், அங்க பாதுகாப்பு விதிகளை எப்படி பார்க்க போறீங்கங்கறத மாத்துமா. இது வெறும் சட்டத்தை மதிக்கிறதில்ல, ஆபத்தை முன்கூட்டியே உணர்ந்து அதை தடுக்க தீவிரமா முயற்சி செய்யற ஒரு மனநிலைய வளர்க்கிறது பத்தினது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? யோசிச்சு பாருங்க. வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த ஆழமா பார்க்க போறோம். அதாவது, நம்ம கிட்ட இருக்கிற இந்த டாக்குமெண்ட்ஸ் படி சிக்கலான பணி இடர் மதிப்பீடு பத்தி. இதுக்கு பேரு CTRA. ஆமா, CTRA, அதாவது கிரிட்டிக்கல் டாஸ்க் ரிஸ்க் அசெஸ்மெண்ட். சரி, இது நம்ம வழக்கமா பார்க்குற ஒர்க் பெர்மிட் இல்லாட்டி அந்த சேஃப்டி செக்லிஸ்ட் அது மாதிரி இல்லாம கொஞ்சம் அடுத்த லெவல் பாதுகாப்பு முறை மாதிரி தெரியுது. கரெக்ட். இது வெறும் பேப்பர் ஒர்க் இல்ல. ஒரு வேலையில, குறிப்பா ரொம்ப ரிஸ்க் அதிகம் உள்ள வேலையில என்னென்ன ஆபத்து ஒளிஞ்சிருக்குன்னு தோண்டி துருவி பார்க்குற ஒரு முறை. அப்போ இதோட நோக்கம் அந்த ஆபத்துகளை கண்டுபிடிச்சு முடிஞ்ச வரைக்கும் அதோட தாக்கத்தை குறைக்கிறது இல்லையா? நிச்சயமா. அதான் ரிஸ்க லோ நிலைக்கு கொண்டு வர்றதுதான் இதோட முக்கியமான குறிக்கோள். வழக்கமான செக்லிஸ்ட்ல சில சமயம் சில ஆபத்துகள் விடுபட்டு போலாம். ஆனா இதுல அப்படி இல்ல, ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, புரியுது. அப்போ எந்த மாதிரி வேலைகளுக்கு இந்த CTRA கண்டிப்பா தேவைப்படும்? எல்லா வேலைக்குமா? இல்ல, எல்லா வேலைக்கும் தேவையில்லை. இது கொஞ்சம் ஸ்பெஷல். அதாவது அதிக ஆபத்து இருக்கிற வேலைகளுக்கு மட்டும்தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த கன்ஃபைன்டு ஸ்பேஸ் என்ட்ரின்னு சொல்லுவோம்ல, குறுகலான இடத்துக்குள்ள போறது. ஆமா ஆமா, அதுக்கு கண்டிப்பா வேணும். அங்க ஆக்சிஜன் கம்மியா இருக்கலாம், விஷவாயு இருக்கலாம், நிறைய பிரச்சனை இருக்கு. அப்புறம் ரொம்ப ஆழமா பள்ளம் தோண்டும் போது ஒரு 1.2 மீட்டர் அதுக்கு மேல போச்சுன்னா ஏன் அதுல அவ்வளோ ரிஸ்க்? மண் சரிய வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால. அப்புறம் உயரமான இடங்கள்ல வேலை செய்யறது, ஒரு 6 அடிக்கு மேல உயரம் போயிட்டாலே இது தேவைப்படலாம். சாரக்கட்டு கட்டுறது, பிரிக்கிறதெல்லாம் இதுல வரும். சரி சரி. அப்புறம் ரொம்ப முக்கியமா ஓடிட்டு இருக்கிற பைப்லைன்லயோ இல்ல மெஷின்லயோ வெல்டிங் பண்றது, ஹாட் டேப்பிங் பண்றது, இதெல்லாம் பயங்கர ரிஸ்க். ஆமா, அது கேட்கும் போதே தெரியுது. அப்புறம் கிரிட்டிக்கல் லிஃப்ட்ஸ், அதாவது ரொம்ப வெயிட்டான பொருளை தூக்கும்போது, முன்னாடி செஞ்சேராத ஒரு புது வேலை இல்ல ஏற்கனவே இருக்கிற பாதுகாப்பு விதிமுறையில அது வரலனா அதுக்கும் CTRA பண்ணணும். ஓ, புதுசா செய்யற வேலைக்கும் வேணும். அப்போ இத யார் பண்ணுவாங்க? ஒரே ஆள் பண்றதா இது? சான்ஸே இல்ல. இது ஒரு டீம் ஒர்க். கண்டிப்பா பல துறையிலிருந்து ஆட்கள் இருக்கணும். அப்படியா? யார் யார் இருப்பாங்க பொதுவா? இப்போ ஒரு திட்டமிட்ட வேலைன்னா அதுக்கு ஆபரேஷன்ஸ் ஹெட் இல்ல சீனியர் இன்ஜினியர், சேஃப்டி இன்ஜினியர், மெயின்டெனன்ஸ் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர், அப்புறம் வேலையை செய்யற கான்ட்ராக்டர் சைடுல இருந்து அவங்க இன்ஜினியர், சேஃப்டி ஆள், இவங்கெல்லாம் கண்டிப்பா இருக்கணும். இவ்ளோ பேரா? எதுக்கு இவ்ளோ பேரு? ஏன்னா ஒவ்வொருத்தரோட பார்வை வேற மாதிரி இருக்கும். ஆபரேஷன்ஸ் ஆளுக்கு அங்க என்ன நடைமுறை சிக்கல் இருக்குன்னு தெரியும். மெயின்டெனன்ஸ் ஆளுக்கு அந்த கருவி பத்தின ரிஸ்க் தெரியும். சேஃப்டி ஆளுக்கு பொதுவான பாதுகாப்பு விதிகள் தெரியும். கான்ட்ராக்டருக்கு வேலையோட நேரடி அனுபவம் இருக்கும். இப்படி எல்லாரும் சேர்ந்து பார்க்கும்போது தான் எந்த ஆபத்தும் மிஸ் ஆகாது. புரியுது புரியுது. பல கண்ணோட்டம் தேவைப்படுது. ஆமா, அதுவும் இவங்க எல்லாருக்கும் இந்த CTRA எப்படி பண்ணணும்னு முறையான ட்ரைனிங் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரி, அப்போ இந்த டீம் எப்படி வேலைய ஆரம்பிப்பாங்க? என்ன செய்வாங்க முதல்ல? ரொம்ப முக்கியமான ஸ்டெப், எல்லாரும் சேர்ந்து அந்த வேலை நடக்க போற இடத்த போய் நேரடியா பார்க்கணும். ஜாயிண்ட் சைட் விசிட்னு சொல்லுவோம். நேரடியா போய் பார்க்கணுமா? ஆமா, கட்டாயம். பேப்பர்ல பார்க்கறதுக்கும் நேர்ல பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அங்க இருக்கிற சூழல், பக்கத்துல என்ன இருக்கு, இதெல்லாம் அப்பதான் தெரியும். அதுக்கப்புறம் டீம் ஒன்னா உட்காந்து அந்த வேலையை சின்ன சின்ன ஸ்டெப்பா பிரிப்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா? ஆமா, ஒவ்வொரு ஸ்டெப்லயும் என்னென்ன ஆபத்து வரலான்னு லிஸ்ட் போடுவாங்க. சரி, ஆபத்து லிஸ்ட் போட்டாச்சு. அப்புறம் அதோட தீவிரத்தை எப்படி முடிவு பண்ணுவாங்க? அதுக்கு தான் ரிஸ்க் மேட்ரிக்ஸ்னு ஒன்னு யூஸ் பண்ணுவாங்க. இதுல 2 விஷயம் பார்ப்பாங்க. ஒன்னு, அந்த ஆபத்து நடக்க எவ்வளவு வாய்ப்பு இருக்கு, லைக்லிஹுட். ரொம்ப அரிதா இல்ல அடிக்கடி நடக்குமா? ஓகே, வாய்ப்பு. இன்னொன்னு, அப்படி நடந்தா அதோட விளைவு எப்படி இருக்கும், கான்சிக்வென்ஸ். சின்ன காயமா, பெரிய பாதிப்பா, இல்ல உயிருக்கே ஆபத்தா, சொத்துக்கோ சுற்றுச்சூழலுக்கோ என்ன பாதிப்பு, இதை வச்சு ரிஸ்க லோ, மீடியம் இல்ல ஹைன்னு ஆரம்பத்துல மதிப்பிடுவாங்க. ஹை, மீடியம், லோ. சரி, இதுக்கப்புறம் தான் கண்ட்ரோல் மெஷர்ஸ் பத்தி யோசிப்பாங்க இல்லையா? ஆமா,
அங்கதான் அந்த கட்டுப்பாடுகளின் படிநிலை ஹைரார்கி ஆஃப் கண்ட்ரோல்ஸ் வருது. இது ஒரு முக்கியமான கான்செப்ட். அது என்ன ஹைரார்கி ஆஃப் கண்ட்ரோல்ஸ்? சிம்பிளா சொல்லணும்னா ஆபத்தை எப்படி தடுக்கிறதுன்னு படிப்படியா யோசிக்கிறது. மொதப்படி அந்த ஆபத்தையே இல்லாம பண்றது, எலிமினேஷன். முடியுமா அது? முடிஞ்சா அதுதான் பெஸ்ட். முடியலன்னா ஆபத்து கம்மியான வேலை ஒண்ணு வச்சு மாத்த முடியுமான்னு பார்க்கணும், சப்ஸ்டிடியூஷன். அதுவும் முடியலன்னா இன்ஜினியரிங் கண்ட்ரோல்ஸ், அதாவது ஒரு தடுப்பு மாதிரி ஏதாவது வச்சு ஆபத்தை தடுக்கிறது. ஓகே, தடுப்பு மாதிரி. அதுக்கு அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல்ஸ், வேலை நேரத்தை குறைக்கிறது, அதிகமா ட்ரைனிங் கொடுக்கறது, சைன் போர்டு வைக்கிறது மாதிரி. கடைசி ஆப்ஷன் தான் பிபிஇ, அதாவது ஹெல்மெட், க்ளவுஸ் மாதிரி நாம போட்டுக்கிற பாதுகாப்பு கவசம். அப்போ பிபிஇ தான் கடைசி லாஸ்ட் ஆப்ஷனா? ஆமா, ஏன்னா மத்ததெல்லாம் ஆபக்குறு மூலத்தையே கட்டுப்படுத்துது. பிபிஇ நம்மள மட்டும்தான் பாதுகாக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் முதல் 3 படிநிலைகள்ல தீர்வு காண முயற்சி பண்ணுவோம். சரி, இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் முடிவு பண்ண பிறகு அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரோல்ஸ் வச்ச பிறகு மிச்சம் இருக்கிற ரிஸ்க் எவ்வளோன்னு மறுபடியும் மதிப்பிடுவாங்க. ரெசிஜுவல் ரிஸ்க்னு சொல்லுவோம். மறுபடியும் அதே மேட்ரிக்ஸ் வச்சா? ஆமா, அப்போ அந்த ரிஸ்க் லோ லெவலுக்கு வந்திருக்கான்னு பார்க்கணும். அதுதான் நம்ம இலக்கு. ஒருவேளை லோக்கு வரலன்னா, மீடியம் இல்ல ஹை லெவல்யே இருந்தா? மீடியம்னா கூடுதல் கவனம் தேவை, மேனேஜ்மெண்ட் கவனிக்கணும். ஆனா ஹைல இருந்தா அப்போ அந்த வேலையை அந்த முறையில செய்யவே கூடாது, கண்டிப்பா நிறுத்தணும். இல்லாட்டி வேற பாதுகாப்பான வழியை கண்டுபிடிக்கணும். ரிஸ்கை குறைக்க முடியலன்னா வேலையை செய்யாதீங்க, அதுதான் ரூல். இது கேட்கவே ரொம்ப விரிவான ஆழமான ஒரு செயல்முறையா இருக்கு. இதனால வேலை செய்யற தொழிலாளிக்கு நேரடியா என்ன பயன்? இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த சிடிஆர்ஏல என்னென்ன ஆபத்து கண்டுபிடிச்சோம், அதுக்கு என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்திருக்கோங்கிற எல்லா விஷயத்தையும் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலையில ஈடுபட போற எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும். அது எப்படி சொல்லுவாங்க? டூல் பாக்ஸ் டாக் மூலமா ஒவ்வொரு நாளும் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடத்துவாங்க இல்லையா, அதுல இதை தெளிவா விளக்கணும். அப்பதான் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க செய்ய போற வேலையில என்ன ரிஸ்க் இருக்கு, எப்படி பாதுகாப்பா இருக்கணும்னு தெரியும். ஒரு விழிப்புணர்வு வரும். சரி, ஒருவேளை ரொம்ப நாள் நடக்குதுன்னா? நல்ல கேள்வி. இப்போ ஒரு வேலை 4 வாரத்துக்கு மேல நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த சிடிஆர்ஏவை அப்பப்போ ரிவ்யூ பண்ணணும். குறைஞ்சது 3 மாசத்துக்கு ஒரு தடவையாவது. இல்ல வேலையோட தன்மை மாறுது, இல்ல சைட்ல நிலைமை மாறுது, இல்ல புதுசா ஒரு ஆபத்து தெரிய வருதுன்னா அப்போ உடனே ரிவ்யூ பண்ணணும். ஆக மொத்தத்துல இந்த சிடிஆர்ஏங்கிறது சாதாரண செக்லிஸ்ட் மாதிரி இல்லாம ரொம்ப ஆழமா போய் ஆபத்துகளை அலசி ஆராய்ந்து அதை கட்டுப்படுத்த ஒரு கூட்டு முயற்சி தேவைப்படுற ஒரு விஷயம். இது வேலைய பத்தின ஒரு ஆழமான புரிதல், ஒரு விரிவான கற்றல்னே சொல்லலாம் இல்லையா? அருமையா சொன்னீங்க. அதுதான், இது வெறும் விதிமுறையை ஃபாலோ பண்றது இல்ல, இது ஒரு பாதுகாப்பு கலாச்சாரத்தை உருவாக்குறது. நாம ஆபத்தோட தான் வேலை செய்யறோம், ஆனா அதை எப்படி கட்டுக்குள்ள வைக்கிறதுன்னு திட்டமிடுறது. ரிஸ்க பூஜ்யமாக்க முடியாது, ஆனா எல்லாரும் ஏத்துக்கக்கூடிய அளவுக்கு அதை குறைக்க முடியும். அதுதான் இதோட வெற்றி. மதிப்பீடுகள் எல்லாம் பாதுகாப்ப பலப்படுத்தினாலும் சில சமயம் நாம எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கலாம் இல்லையா? ஒரு சின்ன கவனக்குறைவு இல்ல திடீர்னு சூழல் மாறுறது, அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்? இந்த மாதிரி முறையான மதிப்பீடுகளுக்கு ஏகாயின் அந்த நேரத்துல அங்க இருக்கிறவங்களோட அனுபவம், அவங்களோட உடனடி முடிவெடுக்கும் திறன், அது எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது உங்க சிந்தனைக்கு.